வணக்கம். பாவலன் வியோ சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப்போவது ஒரு மிக முக்கியமான உண்மை பற்றியது. ஒரு மனிதனை அவர் பிறந்த இடத்தால், மாவட்டத்தால் அல்லது நாட்டால் மதிப்பிடக்கூடாது என்பதற்கான 10 நியாயமான காரணங்கள். 1. பிறப்பு ஒரு நிகழ்வு, பண்பு ஒரு தேர்வு. மனிதன் எங்கே பிறக்கிறான் என்பது அவனின் தேர்வு அல்ல. ஆனால் அவன் எப்படி வாழ்கிறான், எத்தகைய பண்புகளை பின்பற்றுகிறான் என்பதுதான் அவனுடைய உண்மையான அடையாளம். 2. நாட்டை அல்ல, மனதை மதிப்பிடுங்கள். மனிதன் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பது முக்கியமல்ல. அவர் எவ்வளவு மனிதாபிமானம் படைத்தவர் என்பதே முக்கியம். 3. வெறுப்பு மனிதத்தையே அழிக்கும். இந்த இடத்தினர் இப்படித்தான் என்ற தவறான கருத்துகள் சமூகத்தில் வெறுப்பையும் தூரத்தையும் உருவாக்குகின்றன. 4. உலகம் ஒரு குடும்பம். நாம் அனைவரும் ஒரே மனித இனத்திற்கு சொந்தமானவர்கள். ஊர், மாவட்டம், நாடு ஆகிய எல்லைகள் காகிதத்தில்தான், இதயங்களில் இல்லை. 5. மனிதரின் மதிப்பு அவரது குணநலனில். நற்பண்புகள், நேர்மை, அன்பு, கருணை. இதுதான் ஒருவரை உயர்வாக்கும் செல்வங்கள், பிறப்பிடம் அல்ல. 6. அறிவுக்கும் திறமைக்கும் எல்லைகள் கிடையாது. ஒருவர் எந்த ஊரில் பிறந்தாலும் முயற்சியால் உலகம் வாழ்த்தும் உயரங்களை அடையலாம். 7. பிரிவுபாராட்டு ஒற்றுமையை அழிக்கும். இவன் அந்த ஊர், இவன் இந்த மாவட்டம் என்று பிரித்து பார்க்கும் மனப்பான்மை சமூகத்தின் அமைதியை குலைக்கும். 8. சிறிய ஊர்களில் இருந்து பெரிய மனிதர்கள். உலகில் பெருமை சேர்த்த பலரும் சிறிய ஊர்களில் இருந்து எழுந்தவர்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. 9. அன்பு எல்லைகளைக் கடக்கும். மனிதாபிமானத்திற்கு தனி நாடோ, தனி மாவட்டமோ இல்லை. அன்பு மனிதனை ஒன்றிணைக்கும் மிக வலிமையான பாலம். 10. பிறப்பு ஒரு நாடைச் சொல்லும், நடத்தை ஒரு மனிதனைக் காட்டும். ஒருவரின் செயல்களே அவரின் உண்மையான அடையாளம். அன்பான பார்வையாளர்களே, மனிதர்களை அவர்கள் வந்த இடத்தைக் கொண்டு அல்ல, அவர்கள் கொண்டுள்ள இதயம் கொண்டு பார்ப்போம். அன்பாக வாழுங்கள், அன்பு பரப்புங்கள். நன்றி.